கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈஸியார் நியர் வந்து பார்த்தீங்கன்னா பரமன் கேணிக்கிட்ட நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது பீச்சுக்கு ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து ஒரு 50 மீட்டரில் வந்து நியூ ஈஸியார் வருது, அப்கமிங் ஈஸியார். 100 மீட்டரில் இப்போ ஓல்டு எக்ஸிஸ்டிங் ஈஸியார் ரோடு இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய ரோடு, 40 to 50 அடி ரோடு. இது வில்லேஜ் ரோடு தான். வில்லேஜ் ரோடு இதில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி தான், இந்த ஃபென்ஸ் போட்ட ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிரவுண்டு நியர்லி வரும். 3.8 கிரவுண்டு டோட்டலாக, எக்ஸாக்டாக வந்து 3.8. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 90 feet ஃப்ரண்டேஜ் இருக்குது, 90 அடி ஃப்ரண்டேஜ். வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு நம்ம உள்ளே போய்ட்டு அப்படியே பார்க்கலாம். ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. உள்ளே ஒரு 4-5 பனை மரம் இருக்குது, அவ்வளோதான். பனை மரம் இருக்குது. இது நீங்கள் இந்த க்ளீன் பண்ணிட்டு உள்ள செடி ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 50 மீட்டரில் அப்கமிங் ஈஸியார்ன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா காரில் வந்து அப்படியே நீங்கள் இறங்கிக்கலாம், பக்கத்தில் இருக்குது. வில்லேஜுக்குள்ளவே இருக்கிறதில்ல. நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, வில்லேஜிலேருந்து என்னோடய லேண்டை நான் விற்றுட்டு வந்துட்டேன், சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு. சின்னதாக ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு வில்லேஜ் லைஃப் வேணும், எனக்கு ஒரு சின்னதாக இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த பனைமரமே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பனைமரங்கள் இருக்குது. 11 பனைமரங்கள், நல்லா வளர்ந்த மரங்கள் இருக்குது. இதில் வந்து 4-5 மரங்கள் தான் வந்து காய்க்குது, மற்றதெல்லாம் வந்துட்டு பூ தான் பூக்குது. நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வெட்டிட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இதுக்கு எம்டி லேண்டுன்றதில் நீங்கள் வந்து வீடும் கட்டலாம். என்னென்னா இங்கேருந்து 90 feet அப்படி போயிட்டு இப்படி திரும்புது, அந்த எல் மாதிரி இருக்கும். அது 42 அடி திரும்புது, திருப்பி இப்படி உள்ளே வந்து அப்படி வெளில போகுது. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 170 அடி, 170 feet வந்து லென்த் இருக்குது. நல்ல ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில், வில்லேஜ் வீடுங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அழகாக நீங்கள் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சுட்டு தான் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா பயமே கிடையாது, பக்கத்தில் குரல் கொடுத்தா வரல தான் இருக்காங்க. பக்கத்து வீடுகள் தான். வில்லேஜ் உள்ள எப்படி இருக்க முடியுமோ அப்படியே இருக்கலாம். பக்கத்தில் வீடுகள் இருக்குது. இங்கேருந்து அப்படியே சவுண்டு கேட்டிங்கன்னா ஈஸியாக போகிற வெஹிக்கிள், பஸ்ஸோட சவுண்டெலாம் கேட்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கிட்ட எக்ஸிஸ்டிங் ஈஸியார் ரோடு. இப்போ அப்கமிங் ஈஸியார் ரோடு இன்னும் ரொம்ப கிட்ட வந்துடும். இந்த வீட்டுக்கு அடுத்தது புது ஈஸியார் வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப நியர்பை ரோடு. ஃபுல்லி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக ஒரு வீடு போட்டு, ஸ்விம்மிங் பூல் போட்டு, கார்டன்லாம் வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் வீடு சின்னதாக ஒரு வீடு கட்டுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் ஈஸியாக எதாவது கிடைக்குமா தேடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் இந்த சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.5 லட்ச ரூபா. ஒரு கிரவுண்டோட ரேட்டு 14.5 லட்ச ரூபா. 3.8 கிரவுண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 52 lakhs சம்திங் வரும்னு நினைக்கிறேன். சரி, கிட்டத்தட்ட 55 லட்ச ரூபா வருது. ஸ்லைட்லி நெகோஷியபிள். அதுலேயும் நீங்கள் நெகோஷியேஷன் ஏதாவது நீங்கள் டேரெக்டாக செல்லர் ரேட்டை நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, வில்லேஜ் அட்மாஸ்பியரில் ஒரு இடம் வேணும், எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் போட போகிறேன் அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ரோட்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ், சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நான் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.